அவர்களின் கட்சியில பெரும்பான்மையாக வாக்கு குறைந்ததற்கு காரணம், அது முதன்மையான காரணம். விஜயகாந்துக்கு அப்புறம் பிரேமலதா விஜயகாந்தும் சுதீஷ் மைத்துனர் சுதீஷ் அவர்களின் தலையீட்டுக்கு அப்புறம் தான் தேமுதிக கட்சி தேய ஆரம்பித்தது என்பது உண்மை. ஏன்னா அவர்களின் முடிவு மக்கள் தொண்டர்கள் முடிவோட ஒத்து போக மறுக்கிறது. அதுதான் ஒரு முக்கிய காரணம். இப்போது அப்படி நடந்துவிடக்கூடாது. அவர்கள் பேட்டியை பார்க்கும் போதும் ஒரே நேரத்தில் 2 கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துவது, அதிகபட்ச தொகுதிகளை எதிர்பார்ப்பது, இப்படிதான் அவங்களுடைய நடவடிக்கை போயிட்டு இருந்திருக்கு இது வரைக்கும். தலைவர் விஜயகாந்த் விட்டுருங்க, அது வேற. இதுக்கப்புறம் அவரது மறைவிற்கு பின் நடப்பதை தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தால் இவர்கள் இப்பொழுதும் தொகுதி எண்ணிக்கையை கூட்டுவதில் தான் முனைப்பு காட்டுகிறார்கள். குறைந்த தொகுதிகளை பெற்றாவது அதில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார். அது ஒரு முக்கிய வாக்கு சதவிகிதம் குறைவதற்கு காரணமாக அமைந்து விட்டது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றாலும் தொகுதியை முன்வைத்து தான் பேசுகிறார். 14 தொகுதி மற்றும் ஒரு நியமன தொகுதி இப்படி எதிர்பார்க்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் கூறினார்கள், விஜயகாந்தின் அவர்களின் மகனார் விஜய பிரபாகரன் நிற்க வேண்டும் என்று, பிரேமலதா நிற்க வேண்டும் என்று, சுதீஷ் அவர்கள் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று மறைமுகமாக தனது விருப்பத்தை கூறுகிறார். பிரேமலதா விஜயகாந்த் தனது ஆதரவு அதிகம் மிகுந்த தொண்டர்கள் இருக்கும் இடத்தில் அவருடைய